கனகராஜ் சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இதுல 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, கேரள மாநிலத்திலுடைய பினராயி விஜயன், தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின். திட்டமிட்டு பாஜக தான் இதை பின்னணியில் இருந்து தோற்கடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் கொளத்தூர்ல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னும் பொழுது அங்க இவிஎம் மிஷின் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு கிளைமும் முன்வைக்கப்படுது இல்லையா? காங்கிரஸ் கட்சி கூட தேர்தல் ஆணையத்தின் மேலோ அல்லது வாக்கு இயந்திரங்களின் மேலோ கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஒரு பெரிய ஸ்கிரீனிங் போட்டுலாம் அதை காமிச்சிருக்கிறார். இந்த வழக்குல திமுக தலைவர் ஸ்டாலின் எதை நோக்கி காய் நகர்த்துறார்? அதாவது அருமைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸின் நிலைப்பாடு என்னென்னா, தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒருதலைபட்சமாக பிஜேபியினுடைய ஏவல் துறையாக செயல்படுகிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பதில் முறைகேடு நடந்திருக்கிறது. அது உச்சநீதிமன்றம் வரை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை எடுத்துவிட்டு இன்றைக்கு 3/2 மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் மட்டுமே இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் என்ற ஒரு அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதில் சந்தேகங்கள் முழுவதுமாக எழுந்த வண்ணம் இருந்தது. நாங்கள் எல்லா தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல் ஜூனில் நடந்தபோது அன்றைக்கே நான் ஆர்டிஐ போட்டு தேர்தலினுடைய நீங்கள் தரவுகள் எங்கேன்னு கேட்டப்போ இதே அரங்கத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேர்தல் அரங்குகள் என்னிடம் இல்லை என்று எனக்கு பதிலளித்தாங்க. தரவுகளே இல்லை. ஏன்னா தேர்தல் ஆணையத்திடம் எதை காட்டுது? அதை தான் நான் சொல்ல வரேன். முதல்ல நான் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வரேன். மத்திய மைனாரிட்டி பாஜக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் தேர்தல் ஆணையம் இன்றைக்கு குளறுபடியாக தான் இருந்தது. நான் தரவுகள் இல்லைன்னு சொன்ன உடனே ஜனாதிபதி அவர்களிடம் கடிதம் எழுதி அவர்களிடம் ஒரு பதிலை பெற்றேன். அவங்களே சொல்கிறாங்க என்னிடம் அந்த தரவுகள் இல்லை, நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகும்னு சொல்லி எனக்கு ரிப்ளைவாக அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இந்த அரங்கத்தில் நான் பலமுறை காமிச்சிருக்கேன். ஸோ ஆர்டிஐ சேர்மனாக அதை செஞ்சுருக்கேன். ஆஸ் அன் அட்வொகேட்டாக இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ இவங்க டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் அதை பொலிட்டிக்கலாக கொண்டு போகிறாங்க. லீகலி நான் இப்போ சொல்கிறேன், லீகலி இந்த கேஸ் சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, இப்போ கரப்ட் ப்ராக்டிஸ் வருமா வராதா? இது ஏப்ரல் 26, 24 சஞ்சய் மாண்புமிகு மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபங்கர் தத்தா அப்படிங்கிற அமர்வு ஏற்கனவே ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. அவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அன்றைக்கி ஏடிஆர் போட்ட வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த விதமான கிராஸ் வெரிஃபிகேஷன் விவிபேடுவோ அல்லது கண்ட்ரோல் யூனிட்டோ கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதுக்கு டைம் லிமிட் வித்தின் 7 days. அதான் டைம் லிமிட். அதில் இப்போ டிலே. இப்போ தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தி இப்போ நம்ம எங்கே இருக்கோம், 90 நாளை தாண்டி நிற்கிது. ஆகவே லீகலி சஸ்டெயினாக இல்லை இருக்குமா என்றால் அன்சஸ்டைனபிள். லீகலி தே கெனாட் சேலஞ்ச், இட் வில் பி டிஸ்மிஸ்ட் இன் லிமிட். ஏன்னா கிராஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் இவிஎம் நீங்கள் இப்போ ஆந்திராவில் கேட்டாங்க இல்லைன்ட்டாங்க, பஞ்சாபில் கேட்டாங்க இல்லைன்ட்டாங்க, மகாராஷ்டிராவில் கேட்டாங்க இல்லைன்ட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு. ஸோ அதில் டோர் க்ளோஸ்ட். இப்போது ஏன் இந்த அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்க? தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன். இப்போ இந்த நேரத்தில் ஏன் அந்த அட்டெம்ப்ட் அடிக்கிறாங்கன்னா, நான் 2 விதமாக நான் பார்க்குறேன். ஒன்று பொலிட்டிக்கலாக பார்க்குறேன். பொலிட்டிக்கலாக பார்க்குறேன்னா, இன்றைக்கி திமுகவினுடைய பெயர் தமிழ்நாட்டில் அதிமுக போல கரைந்து கொண்டே போய்விடுமோ என்ற அச்சம் வந்துருச்சு. திமுகவிலிருந்து எல்லாரும் நாளைக்கு எம்எல்ஏக்கள் இருந்தவங்க எம்எல்ஏக்கள் மந்திரிகள் எல்லாமே வேறு கட்சிக்கு தாவலாமா என்ற இது வந்துருச்சு. தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கணும். அதற்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த தேர்தல் வழக்கு போட்டார்னா அவர்தான் நல்ல தலைவர், கட்சியை எடுத்து செல்ல முடியும். தொண்டர்கள் அவர்களை பின்வாங்க செயல்படுறதுக்கு திமுகவுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு சார். கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக தோல்வியற்ற பொழுது இப்ப நான் கேட்கிறேன், அண்ணா தோத்தாரு கேஸ் போடல, அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தோத்தாங்க கேஸ் போடல, காமராஜர் தோத்தாரு கேஸ் போடல. இப்போ அண்ணன் இந்திரா காந்தி தோத்தப்போ இவர் சொன்னார், அண்ணன் இந்திரா காந்தி அவர்களே தோற்கடிக்கப்பட்டார். அதற்கு காரணம் தேர்தலில் முறைகேடு எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கிரவுண்டு தான். அதாவது ஐஏஎஸ் அதிகாரி பணியில் ராஜினாமா கொடுத்துவிட்டு அவர்களுக்கு தேர்தலில் உதவி செய்தார். அதான் ஒரே கிரவுண்டு. ஏன்னா ராஜினாமா ஏற்கப்படவில்லை, ஏன் உதவி செய்தார்? ஆகவே கரப்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அதான் அலகாபாத் இதில் சொல்கிறாங்க. எமர்ஜென்சி வந்தது காரணம் என்னென்னா, அன்னைக்கு இந்தியா முழுவதும் பயங்கரமான விவசாயிகள் போராட்டம். அதனால்
அன்னைக்கு இருந்த சின்ஹா அவர்கள், மேஜர் ஜெனரல் சின்ஹா அவர்கள், இல்ல, எனக்கு அந்த வழக்குல புரியல. இல்ல, இந்த வழக்குள்ள வந்துடலாம். இல்ல, நான் இந்த நடப்பாண்டுக்குள்ள வந்துடலாம். நான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒண்ணு சின்னதா தான் சொல்றேன். இல்ல, அது ஒரே ஒரு இல்ல இல்லங்க, அவர் கேட்டாரு, நான் கனகராஜ் சார். இல்ல, அது இதுக்கு தலைப்பு இல்ல. அவரு நான் கேட்ட கேள்விக்கான பதிலா அவர் சொன்னாரு. முதலமைச்சர் முதல் முறையாக போயிருக்கிறான்றப்போ வேற ஒரு வழக்கையும் அவர் சொல்றாரு. இங்க பிரச்சனை என்னன்னா சார், ஒரே தேர்தல்ல 2026 நடந்த ஒரு தேர்தல்ல 3 மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் தோற்கடிக்கப்படுறாங்க. அவங்க 3 பேருமே பாஜகவை அக்ரஸிவா எதிர்த்தவங்க அப்படின்னும் பொழுது, கொளத்தூரில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய தோல்விக்கு இவிஎம்ஐ பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாஜக ஒரு சதியை பண்ணிடுச்சுன்றதானே திமுகவுடைய குற்றச்சாட்டா இருக்கும். ஏங்க, அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ நீங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கலையே? ஏன் வைக்கல? ஜெயிச்சா வைப்பீங்க, ஜெயிக்கலனா வைக்கலீங்களா அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் இப்போ இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணங்கள் என்ன? கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டும், கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அதுதான் அவங்க நோக்கம். அதுக்கு 1000 காரணம் இருக்கு. இல்லைங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், திருமண நிகழ்ச்சிகளுக்கு போகலாம், தொண்டர்களை அழைச்சு வச்சு பேசலாம். டவுட்டே வந்து அங்கே சேகர் பாபு முன்னாள் அமைச்சர் அவர் ஜெயிச்சிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் தோத்துருக்காரு கொளத்தூரில், இதுதான் டவுட்டு. இப்போ அவருக்கும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால் கூட அவர் என்ன நினச்சிருக்கலாம், ஒரு கேஸை போட்டு தொண்டர்கள் மத்தியில் இதை நம்ம எதுவும் பண்ணல, பிஜேபி தான் பண்ணது அப்படின்னு ஒரு மாயையை கிரியேட் பண்ணி பாலிடிக்ஸ் ஆக்குறாங்க. தட்ஸ் வாட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். தே ஆர் டூயிங் பாலிடிக்ஸ். பேசலாம் சார். இதுக்கு ஒரே ஒரு இதுதான். எமர்ஜென்சியை பொறுத்தவரையில் அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, எமர்ஜென்சிக்கு வந்த காரணம் மேஜர் ஜெனரல் சின்ஹா அவர்களை அன்னைக்கு இருந்த ராஜ்நாராயண் போய் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது ராணுவ ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு ஜனநாயக ஆட்சிக்காக எமர்ஜென்சியை ஃபக்ருதீன் அலி அன்னைக்கு இருந்த ஜனாதிபதி அவர்கள் டிக்ளேர் பண்ணாரு. இதான் ரீசன், புரிஞ்சுக்கங்க. சரி, திமுகவை பொறுத்தவரையில் நம்ம கேட்குறது ஒரு சிறிய கேள்வி என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷனில் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க, வெற்றி பெறும்போது அப்போ நீங்கள் இதை பற்றி கேள்வி எழுப்பல. இப்போ கேள்வி எழுப்புறீங்க சட்டப்பூர்வமாக. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் உங்களிடம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நண்பர் அவரை கேட்குறேன், பாராளுமன்றத்தில் இதை இவர்களுக்கு பாராளுமன்றத்தில் உள்ளேயும் தேசிய அளவில் இவர்களுக்கு எதிர்க்க துணிவு இருக்கிறதா? தைரியமாக இருந்தால் அது பொலிட்டிக்கலாக அவங்க செஞ்சுருப்பாங்க, செய்யலை. பல காரணங்கள் இருக்குது. அவங்களால பிஜேபியை இப்போ எதிர்க்க முடியாது, இதுதான் உண்மை. ஏன்னா அவங்க மேலே நிறைய ஸ்கேம்ஸ், இது குற்றச்சாட்டுகள்லாம் யாருக்கு எதிராக சார் போயிருக்கு? திமுக யாருக்கு எதிராக போயிருக்கு? இல்லை, திமுகவில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் மீது இப்போ 3 ஃபைல் ரெடியாக இருக்குது. அது எப்போ வேணால் வரலாம். அது KN நேருவோ அல்லது சேகர் பாபுவோ அல்லது ஏவா வேலுவோ அல்லது துரைமுருகன் அவர்களோ எந்த அமைச்சர் மேலே வேணால் வரலாம். அது எந்த அமைச்சர்கள்னு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உரிய நேரத்தில் முடிவு செஞ்சு அந்த ஃபைலை அறிவிப்பார். ரெண்டாவது ஒன்று, இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலும் திமுக ஏற்கனவே காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாட்டை பாராளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் 100% எடுத்திருந்தா இன்றைக்கு இந்த தோல்வி அவங்களுக்கு வந்திருக்காம போயிடும். நான் தலைமை தேர்தல் ஆணையரை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம மாண்புமிகு மத்திய மைனாரிட்டி பாஜக பாரத பிரதமர் அவர்களுக்கு எலிவேஷன் கொடுத்து இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டெமோக்ரஸி எலெக்ஷன் அசிஸ்டன்ஸ், அது இல்ல அமெரிக்காவில் வருங்காலங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு வந்திருக்காரு. எலெக்ஷன் இதை வச்சு ஐடி கார்டை வச்சு அங்க தேர்தல் நடத்தல. அது போல ஒரு சிறப்பான தேர்தல் ஆணையரை